பாகிஸ்தானுடன் பதற்றம். நம் ராணுவம் கையில் எடுத்த ஆபரேஷன் கெல்லர். 3 பயங்கரவாதிகள் கதை முடிந்தது. போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் தான் ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நம் ராணுவம் ஆபரேஷன் கெல்லர் என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு 3 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்று அதிரடியும் காட்டியுள்ளனர். பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக நம் நாட்டிற்கு எதிராக பயங்கரவாதிகளை ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான். கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தானில் நுழைந்த தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் 26 சுற்றுலா பயணிகளை கொன்றனர். இதையடுத்து நம் நாடு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாதிகளின் முகாம்கள் ஏவுகணைகள் வீசி அழிக்கப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்க வந்த பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி நம் நாட்டின் ஏவுகணை மூலம் பாகிஸ்தானின் முக்கிய 3 விமான தளங்களிலும் அழிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் அதிரடி ஆக்ஷனில் நிலைகுலைந்த பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய கெஞ்சியது. இதை நம் நாடு ஏற்றதால் தற்பொழுது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இதற்கிடையே தான் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை நம் ராணுவம் தொடங்கி அதிரடி காட்டியுள்ளது. அதாவது ஜம்மு காஷ்மீரில் சோபியான் என்ற மாவட்டம் உள்ளது. அங்கு கெல்லர் எனும் அடர்காடும் உள்ளது. இந்த அடர்ந்த காட்டில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக ராஷ்டிரிய ரைபிள் யூனிட்டில் இருந்து ராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை நம் ராணுவ வீரர்கள் தொடங்கினர். அப்போது அந்த நாட்டில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அவர்களை நெருங்கிய போது துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு நம் ராணுவமும் துப்பாக்கியால் சுட்டது. இந்த துப்பாக்கி சண்டையில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்கள் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் என்பது தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் 2 அடையாளம் தெரிய வந்துள்ளது. அதன்படி ஒருவருடைய பெயர் ஷாகிப் குட்டாய் மற்றும் இவன் சோபியாவின் மாவட்டம் ஷேரபோரா பகுதியை சேர்ந்தவன். இவன் 2023 லஷ்கர் இ தொய்பாவில் இணைந்துள்ளான். கடந்த 2024 ஏப்ரல் 8ஆம் தேதி டேனிஷ் ரெசார்ட்டில் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 3 பேர் காயமடைய காரணமாக இருந்தனர். அதன் பிறகு 2024 மே மாதத்தில் ஹீரபோரா பஞ்சாயத்து தலைவரான பாஜகவை சேர்ந்தவர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புள்ளது. 2வது பயங்கரவாதியின் பெயர் அத்னன் ஷபித் மற்றும் இவன் ஷோபியானின் மெல்ரேவை சேர்ந்தவன். இவன் 2024 அக்டோபரில் லஷ்கர் இ தொய்பாவில் இணைந்துள்ளான். ஷோபியாவின் வாஷி பகுதியில் காஷ்மீர் அல்லாத தொழிலாளர்களை கொன்ற சம்பவத்தில் இவனுக்கு தொடர்புண்டு. 3வது பயங்கரவாதியின் பெயர் ஹரிஷ் நசீர். இவன் புல்மாவை சேர்ந்தவர். 2026 டேனிஷ் ரெசார்ட் தாக்குதலில் தொடர்பு கொண்டவன். இவர்களிடமிருந்து 3 AK மற்றும் 47 ரக துப்பாக்கி பறிமுதலும் செய்யப்பட்டது. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் துப்பாக்கி சூடு நடத்திய பயங்கரவாதிகளை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வெவ்வேறு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டும் வருகிறது. அந்த வகையில் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையில் 3 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளை நம் ராணுவம் வீழ்த்தியுள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.